இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ, லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து என்னுடைய பையனை வந்து பால்வாடி அனுப்பிவிட்டா தான் அதுக்கப்புறம் என்னாலையும் வேலை செய்ய முடியும். ஏன்னா அவன் வச்சுட்டு என்னால் வேலை செய்ய முடியல, அங்கே இங்கேன்னு ஓடுவான். சரி, அவனை வந்து குளிக்க வச்சு கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்துட்டு தான் நான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி டிவியில் பாட்டு கேட்டுட்ருப்பேன். எப்பயுமே பாட்டு கேட்டால் தான் நம்மளால டக்கு டக்குன்னு வேலையாக முடியும். அதனால் வேலையெல்லாம் காலையிலே வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு சாம்பார் வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டெல்லாம் அவனை ஸ்கூலில் விட்டு வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாட்டை கேட்டுகிட்டு எப்பயுமே நான் இப்படி தான் செய்வேன். வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டு ஆட்டெல்லாம் வெயிலில் இருக்கும், அதெல்லாம் பிடிச்சி உள்ளே கட்டிட்டு தீனி போட்டுட்டு தண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து செடியெலாம் வந்து பூ பூத்துருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பூ ஒன்று வந்து பூத்துருக்குது. அது வந்து சரி இன்றைக்கி மொதல் செவ்வாய்க்கிழமை பறிக்கக்கூடாதுன்றதுனால சரி நாளைக்கு பறிச்சுக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இனிமேட்டுக்கு அப்புறம் நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பையனை போய் 1 மணிக்கு மேலே கூப்பிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இப்படி தான் எங்களுடைய டே ரொட்டீன் போகுது. அதுக்கப்புறம் அவனையும் தூங்க வச்சுட்டு மணி ஒரு 5 மணிக்காக எழுந்திருப்பான். எழுந்து அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து ஒர்க் பார்ப்போம். இந்த மாதிரி தான் வந்து எங்களுடைய டே இன் மை லைஃப் டெய்லி இப்படி தான் போயிட்டுருக்குது. நல்லா அதே போல்